இருக்கு. இந்த பொண்ணை காதலிக்கிறேன் கல்யாணம் பண்றேன்னு நம்ப வச்சு புள்ளைய கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணி இந்த பொண்ணை நடுத்தரல குறைச்சானாப்பா. அதானே கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். கேட்கறது இல்ல கண்டுக்கிறது இல்லங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானா? கண்ட பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து நம்ம தெருவிய அசிங்கப்படுத்துறான். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. ஆமாண்டி, இப்படியே சும்மா விடக்கூடாது. இவனை ரெண்டுல ஒண்ணு பாக்கணும். நாம எல்லாம் இந்த தெருவுல குடி இருக்கணுமா வேண்டாமா? இந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். வாங்க ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலாம். என்னம்மா என்ன நடக்குதுங்க? கேக்குறது காலையில நினைச்சீங்களா? உன் பையன் கெடுத்துட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு வாசல்ல வந்து சத்தியாகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ பாட்டு கதை அடைச்சு உள்ள உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? உன் பையனுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? ஏய், என்ன இதெல்லாம் கேக்குறதுக்கு நீ யாரியா? இதெல்லாம் என் பர்சனல் விஷயம். கிளம்பு கிளம்பு. இந்த பார் தம்பி, இது வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் தனிப்பட்ட விஷயம். எப்ப வீதிக்கு வந்ததோ அது பொது விஷயம் தம்பி. அதுவும் பொண்ணு விஷயம். இதெல்லாம் பார்த்துட்டு எங்களால சும்மா இருக்க முடியாது. ஆமா, இதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்பா முதல்ல இந்த பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுப்பா. ஏய், அவளுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. உனக்குலாம் தனியா பதில் சொல்ல அவசியம் இல்ல. ஓடிப்போ. என்னமா உங்க பையன் அடாவடியா பேசிட்டு இருக்கா? கண்ணு காணாம இருக்கீங்க? என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நான் தான் சொல்லிட்டேன்ல, எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுன்னு. கிளம்பு கிளம்பு, முதல்ல கிளம்பு. போ போயிட்டே இரு. சொல்றேன், போ கிளம்பு. போயிட்டே இரு. போமா போ, உள்ள போ. சொல்ல சொல்ல கேட்காம இப்படி கொடுத்துற வெயில நடு ரோட்ல வந்து உட்காந்துருக்கேடி பாவி. ஐயோ ஐயோ, குடும்ப மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டேடி. ரம்யா பாப்பா, வேண்டாடி, இந்த கொடுமை வேண்டாம். எழுந்திருச்சு வா, வீட்டுக்கு போலாம். பிரியா, நான் சொல்றத கேளு. எதா இருந்தாலும் சட்டப்படி பாத்துக்கலாம். முதல்ல நீ எந்திரிச்சு வா. இல்லப்பா, தயவு செஞ்சு 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு நான் நல்ல பொண்ணா நடந்துக்கல. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு நான் மோசம் பண்ணிட்டேன். அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு. அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனை நான் சும்மா விட போறதில்ல. 2ல 1 பார்க்க போறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அவன் தான் அப்பன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நான் ஓய போறதில்ல. என்னங்க இதெல்லாம்? ரம்யா, ஏய், புருஷனே இல்லைன்னதுக்கு அப்புறம் எங்க இருந்து வந்துச்சு குழந்தை? குழந்தை மேல கைய வச்ச கைய வெட்டிடுவேன். போடி போடி, ஏய் போடி. யாருமா இது? உங்க பொண்ணா? நானும் அவங்ககிட்ட பேசி பார்த்தமா, திமிரா பேசுறான். இங்க உட்காந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. வீட்டுக்கு கூட்டு போங்கம்மா.
ஆமாடி, இங்க உட்காந்து ஒரு பிரயோஜனமே இல்லடா. என்ன பண்ணலான்னு வீட்டுல போய் யோசிக்கலாமா? வாமா போலாம், வாமா வீட்டுக்கு போலாம். ஆமா பிரியா, சத்தியாகிரகம் பண்ணி சுதந்திரம் வாங்கறதுக்கு அவன் ஒன்றும் வெள்ளைக்காரன் இல்ல, அவன் ஒரு கிரிமினல்மா. கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனாதான் உனக்கு நியாயம் கிடைக்கும். வாமா போலாம். வாமா. பிரியா, நீ இப்பவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டமா, அடம் பிடிக்காத, வாமா. இத பாருமா, மயிலேனா இறகு போடுறோம் இல்ல இந்த தினம். அதனால இங்க உட்காந்து போராட்டம் பண்ணாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உங்களுக்கு நிச்சயமா ஒரு நியாயம் கிடைக்கும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு வராது, நேரா அங்க போங்க. இல்ல, என்னை யாரும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இது நானே தேடிக்கிட்டது. என் வழியில போய் தான் இதுக்கு நான் பரிகாரம் தேட முடியும். என்ன என் வழியில விட்டுருங்க. இத்தனை நாள் தான் எங்க பேச்சை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டேன். இப்போவாது எங்க பேச்சை கேளுமா, வீட்டுக்கு வாமா போலாம். இல்லம்மா, என்னை யாரும் வற்புறுத்தாதீங்க. சொல்றதை கேளு பிரியா. சிவகாமி, இதுக்கு மேலேயும் அவளை வற்புறுத்தாத, விட்டுடு. என்னங்க பேசுறீங்க? அப்ப இவளை இப்படியே விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களா? அப்படியே விட்டுட்டு போக சொல்ல சிவகாமி. அவ கூட நாமளும் உட்காரத்தான் வேணும், வேற வழி இல்ல. என்னப்பா சொல்றீங்க? டேய், உன் தங்கச்சி தான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காளே, அவளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அவளை இப்படியே விட்டுட்டு போக முடியாதுடா. வேற வழி இல்ல, நாமளும் அவ கூட உட்காந்து தான் ஆகணும்.